நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஒமன் அஹியாக ஃபக அன்னமா அஹியன் அசஜமியா. ஒரு மனிதரை வாழ வைத்தவர் எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒருவரை தக்க காரணமின்றி அநியாயமாக கொலை செய்தவர் எல்லா மனிதர்களையும் கொலை செய்தவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. உண்மையான முஸ்லிம் தன்னுடைய கரத்தாலோ நாவாலோ பிறருக்கு தீங்கிழைக்காதவனே உண்மையான முஸ்லிம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி ஆஸ்திரேலியா நாட்டில் சிட்னி நகரத்தின் கடற்கரை, ஆஸ்திரேலியா நாட்டில் உள்ள சிட்னி என்று சொல்லப்படுகிற அந்த சிட்னி கடற்கரையில் உள்ள போண்டி பீச் என்று சொல்லப்படுகிற ஒரு பீச்சில் யூதர்கள், ஆயிரக்கணக்கான யூதர்கள் ஒன்று கூடி ஏதோ அவர்கள் பண்டிகை போன்று ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா நாட்டில் சிட்னி கடற்கரையில் போண்டி என்று சொல்லப்படுகிற ஒரு பீச். அந்த பீச்சில் ஆயிரக்கணக்கான யூதர்கள் ஒன்று திரண்டு ஏதோ யூத பண்டிகைகள் என்று சொல்லப்படுகிறது, அவர்கள் பண்டிகை கொண்டாடினார்கள், ஏதோ விழா கொண்டாடினார்கள் என்று சொல்லப்படுகிறது. எதற்காக அவர்கள் ஒன்று கூடினார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று கூடியிருக்கிறார்கள். எல்லாமே பொதுமக்கள், யூத மதத்தை சார்ந்த அப்பாவிகள் பொதுமக்கள். அந்த யூத பொதுமக்களின் மீது 2 பேர் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துகிறார்கள். அதில் ஒருவனுடைய பெயர் சஜீத் அக்ரம் என்று சொல்லப்படுகிறது, இன்னொருவனுடைய பெயர் நவீத் அக்ரம் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் உண்மையில் இஸ்லாமியர்களா என்று நமக்கு தெரியாது. ஊடகங்களில் வந்த செய்தி அவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்று சில ஊடகங்கள் செய்தியை பரப்பியது. இன்னும் சில ஊடகங்கள் அவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள், அதிலும் அந்த சஜீத் அக்ரம் என்று சொல்லப்படுகிற கொல்லப்பட்ட 50 வயது உள்ள அந்த மனிதர் ஹைதராபாத்தை பூர்வீகமாக கொண்டவர் என்றும் இந்தியா பாஸ்போர்ட் வைத்திருந்தார் என்றும் அவர் அங்கு ஆஸ்திரேலியா நாட்டுக்கு சென்று அங்கு உள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அவருடைய மகன் அங்கு பிறந்ததால் ஆஸ்திரேலியா நாட்டுடைய குடியுரிமை, அந்த சிட்டிசன்ஷிப் அவனுக்கு வழங்கப்பட்டது. ஆஸ்திரேலியா நாட்டின் குடியுரிமை அவரின் மகனுக்கு பெறப்பட்டதாக மீடியாக்கள் தகவல்களை வெளியிட்டது. அதற்கு பிறகு கடந்த 2022ஆம் ஆண்டு அவர் இந்தியாவுக்கு வந்தார், ஹைதராபாத்திற்கு வந்தார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அவரின் உறவினர்கள் சிலர் ஹைதராபாத்திலே குடியிருக்கிறார்கள் என்றெல்லாம் மீடியாக்களில் செய்தி வந்தது. எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. பாகிஸ்தானை சேர்ந்தவர் என்ற ஒரு தகவல், அதற்கு பிறகு அவர் இந்தியாவை சேர்ந்தவர், இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர் என்ற ஒரு தகவல், இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியா நாட்டிற்கு பிழைக்க போனவர், அங்கு ஒரு பெண்ணை திருமணம் முடித்து தன்னுடைய மகனுக்கு சிட்டிசன்ஷிப் எடுத்தவர் என்றெல்லாம் பல தகவல்கள் மீடியாக்களில் வந்தது. இந்த தாக்குதல் நடந்தவுடன் பல்வேறு தரப்பினர் இந்த தாக்குதலை கண்டித்தார்கள். இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒரு பயங்கரவாத தாக்குதல். இதை செய்தவுடன் அவர்கள் முஸ்லிம்களா அல்லது முஸ்லிம் பெயரில் இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களா என்று நமக்கு தெரியவில்லை. இந்த தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு காட்டுமிராண்டித்தனமான பயங்கரவாத தாக்குதல். யூதர்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள், முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள் என்று எல்லோருக்குமே தெரியும். பொதுவாகவே எதிரியாக இருந்தால் கூட அவர்களை அநியாயமாக கொலை செய்வதற்கும், எதிரியாக இருந்தால் கூட அவர்களுக்கு அநீதி இழைப்பதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. எதிரிகள் என்ற காரணத்துக்காக ஒரு சமுதாயத்தின் மீது, எதிரியின் மீது அநியாயமாக தாக்குதல் நடத்துவதை, எதிரிகள் என்று ஒரு பெயரை பயன்படுத்தி அவர்களுக்கு அநியாயம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. யூதர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக என்ன சதித்திட்டங்கள் தீட்டினாலும் அவர்களின் சதித்திட்டத்தை முறியடிப்பதற்கும்
நம்மை நாம் தற்காத்து கொள்வதற்கும் தான் மார்க்கம் வலியுறுத்துகிறதே தவிர எதிரி என்பதற்காக, இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் என்பதற்காக இது போன்ற தாக்குதல்களை, எதிரி சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக இது போன்ற தாக்குதல்களை நடத்த சொல்லி இஸ்லாம் சொன்னதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. இஸ்லாம் மனிதநேய மார்க்கம். மனித நேயத்தை மனித இனத்துக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம். ஒரு மனிதனின் உயிரும் அவனுடைய மானமும் அவனுடைய பொருளும் புனிதமானது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதனின் மானத்தை அல்லாஹ் புனிதமாக்கி இருக்கிறான், உயிரை புனிதமாக ஆக்கியிருக்கிறான், அவனுடைய உடைமைகள் சொத்துக்களை அல்லாஹ் புனிதமாக ஆக்கியிருக்கிறான். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து இது போன்ற தாக்குதல்களை நடத்தியவர்கள் முஸ்லிம்களே இல்லை. இதில் நடந்த ஒரு ஆச்சரியம் என்ன என்று சொன்னால், கடந்த டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் நடத்தப்பட்ட இந்த பயங்கரவாத தாக்குதல், இருவரும் சேர்ந்து சஜீத் அக்ரம் என்பவனும் நவீத் அக்ரம் என்பவனும் தந்தையும் மகனும் சேர்ந்து யூதர்களின் மீது, அப்பாவிகளாக அங்கு கூடியிருந்த அந்த யூதர்களின் மீது தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அதில் 16 யூதர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் 16 யூதர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். காவல்துறையினர் திருப்பி தாக்கியதில் அந்த சஜீத் அக்ரம் என்பவன் உயிரிழந்து விட்டான் என்றும், நவீத் அக்ரம் என்ற 24 வயது அந்த நபர், உயிரிழந்த நபரின் மகன், மற்றொரு பயங்கரவாதியான அவன் மீது நடத்தப்பட்ட காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான் என்றெல்லாம் மீடியாக்களிலே செய்தி வந்தது. அதில் ஒரு மிக ஆச்சரியமான ஒரு தகவல் என்ன என்று சொன்னால், இந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தும் போது தன்னுடைய உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் அஹ்மது அல் அஹ்மத் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் தான் இந்த பயங்கரவாதிகளை தடுத்து நிறுத்தி இருக்கிறார். கையில் எந்த ஆயுதமும் இல்லாமல் அந்த வழியாக வாக்கிங் சென்ற ஒரு முஸ்லிம், நடைபயிற்சி சென்ற ஒரு முஸ்லிம், இவர்கள் தாக்குதல் நடத்துவதை பார்த்து இவர்கள் தாக்குதல் நடத்த விடாத அளவுக்கு இவர்களை தன்னுடைய உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் தன்னுடைய உயிரை பணயம் வச்சு அவர்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறார். அவருக்கும் குண்டடிப்பட்டிருக்கிறது. அவரும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதில் அவர் தடுத்து நிறுத்தியதால் பல உயிர் சேதங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பயங்கரவாதிகளை தடுத்து தைரியமாக, பயப்படாமல், நெஞ்சுறுதியோடு வீரமாக போய் அந்த பயங்கரவாதிகளை தடுத்து நிறுத்தினானே, அவன் உண்மையான முஸ்லீம். தாக்குதல் நடத்திய இந்த 2 பேரும் முஸ்லிம்களே கிடையாது. அல்லது முஸ்லிம் சமூகத்தில் பிறந்திருந்தால் கூட அவர்கள் இந்த செயலை செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்களே இல்லை. தீவிரவாதத்தை இஸ்லாம் எந்த சந்தர்ப்பத்திலும் ஆதரிக்கவில்லை. இஸ்லாம் மனிதநேயத்தை வளர்க்கக்கூடிய மார்க்கம். போர்க்களத்தில் கூட மனிதநேயத்தை கடைபிடிக்க சொன்ன மார்க்கம் இஸ்லாம். போர்க்களத்திலே பெண்களை கொல்லக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, குறிப்பிட்ட மதத்தில் உள்ள துறவிகளை கொல்லக்கூடாது, நீர்நிலைகளை நாசப்படுத்தக்கூடாது என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். போரை பற்றி வலியுறுத்துகிற நபி அவர்களுக்கும் நபியின் காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்களான மூமின்களான அந்த சத்திய நபி தோழர்களுக்கும் அல்லாஹ் சொன்ன ஒரு அறிவுரை, வகாத்திலு ஃபீ சபீலில்லாஹி அல்லதீன யுகாத்திலுனக்கும். உங்களை எதிர்த்து யார் யுத்தத்திற்கு வருகிறார்களோ அவர்களை எதிர்த்து நீங்கள் அல்லாஹ்வின் பாதையிலே யுத்தம் செய்யுங்கள், வரம்பு மீறாதீர்கள், வரம்பு மீறியவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்பதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். அப்போ நபி அவர்களுக்கும் நபி தோழர்களுக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? உங்களை எதிர்த்து உங்களை அழிப்பதற்கு யார் யுத்தத்திற்கு வருகிறார்களோ அவர்களை எதிர்த்து நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில யுத்தம் செய்யுங்கள் என்றுதான் அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில நமக்கு கட்டளையிடுகிறான். நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அதை மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மூமின்களுக்கும் அல்லாஹ் சொன்ன ஒரு அறிவுரை இதுதான். அப்பாவி மக்களை தாக்குவதை இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை. அதை செய்யக்கூடியவனை இஸ்லாம் முஸ்லீமாகவே பார்க்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் ISIS என்ற பயங்கரவாத இயக்கம் இருந்ததாக சில மீடியாக்கள் செய்திகளை சொன்னது. இந்த ISIS பயங்கரவாத இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இஸ்லாமிய இயக்கம் கிடையாது. அதாவது இஸ்லாம் என்ற பெயரில் உருவாக்கப்பட்ட இஸ்லாமிய எதிரிகளால் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கொச்சைப்படுத்துவதற்காக இஸ்லாத்தின் எதிரிகளால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் ISIS என்ற இயக்கம். அது கருப்பு கொடியை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அந்த கொடியில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அரபு வார்த்தை வாசகம் எழுதப்பட்டிருக்கும். இதை காமிச்சு தங்களை முஸ்லிம் போராளிகளை போன்று காட்டிக்கொண்டு
பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் ISIS. அவர்கள் அதில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லை. ISIS இயக்கம் என்பது ஒரு இஸ்லாமிய இயக்கமே அல்ல. அதனுடைய தலைவன் அபுபக்கர் அல் பாக்தாதி என்று ஒருவன் தலைவனாக இருந்தான், அவன்தான் உருவாக்கினான் என்றெல்லாம் நமக்கு மீடியாவிலே பல தகவல்கள் கிடைத்தது. அவன் பிறப்பில் யார் என்று பார்த்தால் ஒரு யூதன். அபுபக்கர் பாக்தாதி என்று சொல்லக்கூடிய அவன் ஒரு யூத மதத்தை சார்ந்தவன், அவன் இஸ்லாமியன் இல்லை. அப்போ இஸ்லாத்துக்கு எதிராக யார் இருக்கிறார்களோ அந்த இஸ்லாத்தின் எதிரிகள் முஸ்லிம்களை களங்கப்படுத்துவதற்கு, இஸ்லாத்தை களங்கப்படுத்துவதற்கு இஸ்லாமிய எதிரிகளால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு பயங்கரவாத இயக்கம் ISIS. இந்த ISIS என்ற இந்த இயக்கம் இதுவரை நடத்திய தாக்குதல்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால் அப்பாவி மக்களின் மீது தான் இவர்கள் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு எந்த நன்மையும் இவர்கள் செய்ததில்லை. இவர்களின் பயங்கரவாத ISIS உடைய இந்த பயங்கரவாத தாக்குதலில் எத்தனையோ முஸ்லிம்களும் இதில் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். இவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லை. ISIS என்பது இஸ்லாமிய இயக்கமே இல்லை. அது ஒரு பயங்கரவாத இயக்கம், இஸ்லாமிய எதிரிகளால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட இஸ்லாத்துக்கு எதிரான இயக்கம் என்பதை நாம் ஏற்கனவே பலமுறை நம்முடைய பல உரைகளிலே சொல்லியிருக்கிறோம். நம்மை போன்று பலர் ஆலிம்கள் உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கும் நாம் உறக்கச் சொல்லுகிறோம், ISIS என்பவர்கள் முஸ்லிம்களே அல்ல. இது போன்ற தாக்குதல்களை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்காது. இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிற ஒரு செயல்தான் இந்த சிட்னி நகரத்தின் கடற்கரையில் யூதர்களின் மீது நடத்தப்பட்ட கடந்த 14ஆம் தேதி டிசம்பர் மாதம் கடந்த 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்க தாக்குதல். அதில் கொல்லப்பட்டவர்களுக்கு நாம் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தன்னுடைய உயிரை பற்றி கவலைப்படாமல் அந்த தீவிரவாதிகளை தடுத்து நிறுத்தி படுகாயமடைந்திருக்கிறாரே இஸ்லாமிய சகோதரர் அகமது என்ற அவருக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை தர வேண்டும் என்று பிரார்த்திப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மக்களாக நாம் இருப்பதற்கு நமக்கு உதவி செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.